தேர்ஸ்டே ஈவினிங் இட்ஸ் எ க்ளீனிங் டே. தேர்ஸ்டே எப்போவுமே எனக்கு ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணுறது தான் வேலை. மார்னிங் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. துணி மடிக்கிறதுக்கு ஈவினிங் போல் தான் டைம் கிடச்சிது. அப்போ தான் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு எல்லாம் கட்டில் பரத்தி போட்டிருந்த துணியிலலாம் ஹஸ்பண்டோட அயன் பண்ணுற துணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே தான் அயன் பண்ணதும் கிடந்துச்சு. அதையும் சைடில் அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க லேப்டாப்பும் அந்த துணிக்குள்ளே தான் கிடந்தது. அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் நல்லா செப்பரேட்டாக பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் என் துணியெல்லாம் தனித்தனியாக மடிக்க வைக்க வந்துட்டேன். நான் மொத்தமாகவே 10 செட்டு துணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஊர்லேருந்து அவசரமாக கிளம்பிட்டு வந்ததுனால ரொம்ப துணியெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வரல. ஸோ என் துணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கடைன்னு அதை சூட் கேஸ்லேயே வச்சுருப்பேன். எல்லாத்தையும் இப்படி மடித்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லார் வீட்லையும் ஒரு சேர் உண்டு. அப்படி இல்லாட்டா கட்டில் அந்த அழுக்கு துணி துவைச்ச துணி எல்லாமே அதுக்குள்ளே தான் போட்டிருப்போம். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி தான் இவ்வளோலாம் மடித்து எதுக்கு ஒரு பயனும் இல்லை. நாளைக்கு காலையில் பார்த்தா இதே மாதிரி தான் கிடக்கும். ஹஸ்பண்ட் வந்து இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் வேணும், அது வேணும், இது வேணும். அவங்க அவசரமாக கிளம்பி எல்லாத்தையும் மெஸ்ஸி ஆக்கிடுவாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே பாய்.